Welcome back to Uplift Education Tutorial Series. இன்றைய தினம் சடப்பொருளியல் அதாவது பௌதீகவியல் பிசிக்ஸ் பாடத்தினுடைய சடப்பொருளியலின் உடைய தியரி பார்ட் தொடர்பாக உங்களோடு Uplift Education ஊடாக கைகோர்ப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, பௌதீகவியலை பொறுத்த மட்டில் மிகவும் இலகுவான ஒரு பாடப்பரப்பு. ஆனால் அது மாணவர்கள் மத்தியில் கடினப்படுத்தப்பட்டிருப்பதுதான் கவலைக்குரிய விடயம். எனவே இந்த டியூட்டோரியல் வீடியோவினூடாக காணொலியினூடாக அந்த சடப்பொருளியல் பாடப்பரப்பில் இருக்கின்ற முக்கியமான அனைத்து தேர்ச்சி மட்டங்களையும் மிக குறுகிய நேரத்தில் நான் முடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த வீடியோவினை பார்க்கின்ற மாணவர்களுக்கு பௌதீகவியல் பாடப்பரப்பு பிசிக்ஸ் பாடப்பரப்பு மிக இலகுவானது என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடியாக நாங்கள் சடப்பொருளியல் என்ற பாடப்பரப்பிற்குள் நுழைந்து விடலாம் என்று நினைக்கின்றேன். சடப்பொருளியல் பொதுவாக சடப்பொருளியல் எனப்படுவது பொதுவாக உலகத்தில் அதிகமான பொருட்கள் 99% பொருட்கள் மீள்தன்மை உள்ள பொருட்களாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், ஒரு இரப்பர் நாடா ஒன்றை நீங்கள் விசையை பிரயோகித்து விட்டு விடுவீர்களாக இருந்தால் அது விசை பிரயோகிக்கப்படுகின்ற போது நீட்சி அடையக்கூடியதாக இருக்கும். அப்படியான மீள்தன்மை உள்ள பொருட்கள் சம்பந்தமாக கற்கின்ற ஒரு பாடப்பரப்பாகவே சடப்பொருளியல் காணப்படுகிறது. இந்த சடப்பொருளியலில் மாணவர்களுக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டிய விடயம்தான் ஹூக்கின் விதி. இப்பொழுது பார்ப்போம், ஹூக்கின் விதி என்றால் என்ன? ஹூக்கின் விதி ஹூக்கின் விதி தொடர்பாக மாணவர்கள் கற்றிருப்பார்கள். அதற்கான ஒரு வரைபொன்றினையும் மாணவர்கள் கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த டியூட்டோரியல் வீடியோவினூடாக இந்த காணொலியினூடாக இந்த பாடப்பரப்பை மிக இலகுவாக குறுகிய நேரத்திற்குள் முடித்துக் கொள்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. பாருங்கள் மாணவர்களே, எக்ஸ் அச்சில் விசை படித்த விடயங்கள் ஆகவே மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றேன். எக்ஸ் அச்சில் விசையையும் y அச்சில் நீட்சியை பொதுவாக E என்று குறித்து கொள்வது வழமை, விசையை F என்று குறித்துக் கொள்வது வழமை. நீட்சியினுடைய சர்வதேச அலகாக மீட்டர் காணப்படும். எனவே ஒரு வரைவு வரைகின்ற போது எக்ஸ் அச்சுக்கள் y அச்சுக்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். விசையினுடைய சர்வதேச அலகு நியூட்டன். இதை குறித்து வரைபொன்று வரைந்திருப்பீர்களாக இருந்தால், புள்ளிகளை எடுத்து வரைபொன்றை வரைந்திருப்பீர்களாக இருந்தால் இப்படியான ஒரு நேர்கோடு ஒன்று கிடைத்திருக்கும். இதைத்தான் ஹூக்கின் விதி சொல்லுகிறது. அதாவது ஹூக்கின் விதி என்றால் மீள்தன்மை உள்ள பொருள் ஒன்றை விசையை பிரயோகித்து அதனுடைய விகித சம எல்லையில், ஏதாவது ஒரு மீள்தன்மை உள்ள பொருள் ஒன்றினை அதன் விகித சம எல்லையினுள் விசையை பிரயோகித்து ஈர்க்கின்ற போது பிரயோகிக்கப்பட்ட விசையானது அதில் ஏற்பட்ட நீட்சிக்கு நேர்விகித சமன் என்பதே ஹூக்கின் விதி. ஹூக்கின் விதியிலிருந்து மாணவர்கள் கற்றிருப்பீர்கள் F நேர்விகித சமன் E என்பதாக கற்றிருப்பீர்கள். இது டியூட்டோரியல் வீடியோ சீரீஸாக இருப்பதனால் பாடப்பரப்பில் உள்ள முக்கியமான விடயங்களை மிக சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். ஆகவே மாணவர்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும் ஹூக்கின் விதி. இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. ஹூக்கின் விதி என்றால் மீள்தன்மை உள்ள பொருள் ஒன்று அதன் விகித சம எல்லையில் ஈர்க்கப்பட்டிருக்கின்ற போது அங்கு பிரயோகிக்கப்பட்ட விசையானது ஏற்படுத்தப்பட்ட நீட்சிக்கு நேர்விகித சமன் F proportional to E என்பதாக எடுத்திருப்பீர்கள். மாணவர்களுக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், விகித சம எல்லை என்றால் என்ன? விகித சம எல்லை என்றால் இந்த வரைவினை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த புள்ளி வரை இந்த வரைவு நேர்கோடாக அமைந்திருக்கும். இதன் பின்பு வேறொரு வடிவத்தை பெறும். அந்த வரைவினுடைய வடிவம் எங்களுக்கு இவ்வளவும் தெரிந்தால் சரி. இவ்வளவுதான் ஹூக்கின் விதிக்கு உட்பட்ட வரைவு. இந்த ஹூக்கின் விதியில் விகித சம எல்லை என்றால்
சாதாரணமாக சொல்கின்றேன், ஒரு பொருளுக்கு விசையை பிரயோகிக்கின்றோம் எடுக்கின்றோம், விசையை பிரயோகிக்கின்றோம் எடுக்கின்றோம், நீட்சி வந்துட்டு ஏற்படும் வந்துட்டு ஒரு பொருளுக்கு விசையை பிரயோகித்து விசையை எடுத்தவுடன் மீண்டும் அது பழைய நிலையை அடைகின்ற மேக்சிமம் எல்லைக்கு தான் நாங்கள் சொல்கின்ற பெயர் விகித சம எல்லை. ஆகவே விகித சம எல்லை என்றால் என்ன என்று விளங்கியிருக்கும். இதிலிருந்து நாங்கள் ஒரு வாய்ப்பாடை பெற்றிருப்போம். F சமன் KE, அதாவது நேர்விகித சமனை ஒரு சமன்பாட்டிற்கு மாற்றுவதாக இருந்தால் ஒரு ஒருமை அல்லது ஒரு மாறிலியை நாங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும். பொதுவாக மாறிலிகளை K என்று குறிப்போம். இங்கே இந்த K என்பது ஹூக்கின் மாறிலி என்று சொல்லலாம். எனவே இதிலிருந்து நாங்கள் எழுதலாம் F இன்கீழ் E சமன் K, அதாவது நியூட்டன் சர்வதேச அலகு, விசையினுடைய சர்வதேச அலகு நியூட்டன், நீட்சியினுடைய சர்வதேச அலகு மீட்டர். ஆகவே ஹூக்கின் விதியினுடைய சர்வதேச அலகு நியூட்டன் மீட்டர் -1. ஹூக்கின் விதியினை K இனால் குறிப்போம். இவ்வளவுதான் மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹூக்கின் விதி நியூட்டன் மீட்டர் -1 தரப்படும். மாணவர்களுக்கு பரிச்சயமான ஒரு விடயம், ஒருபோதுமே நீட்சி மீட்டர் கணக்கில் ஏற்படுவது இல்லை. அது திண்மமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம். பொதுவாக நாங்கள் மீள்தன்மை உள்ள பொருட்களுக்கு படிப்பதனால் மீட்டராக இருப்பதில்லை. பொதுவாக பயன்படுத்துகின்ற அலகு நியூட்டன் மில்லி மீட்டர் -1. ஏனென்று சொன்னால் நீட்சி ஏற்பட போகின்றது மில்லி மீட்டர் அளவில். இதுதான் மாணவர்களுக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். ஹூக்கினுடைய விதி தெரிந்திருத்தல் வேண்டும், ஹூக்கினுடைய சமன்பாடு தெரிந்திருத்தல் வேண்டும், இந்த சமன்பாட்டினை பிரயோகிப்பதற்கு தெரிந்திருத்தல் வேண்டும், ஹூக்கினுடைய மாறிலி அல்லது ஹூக்கினுடைய ஒருமையினுடைய சர்வதேச அலகு நியூட்டன் மீட்டர் -1 அல்லது நியூட்டன் மில்லி மீட்டர் -1 என்பது தெரிந்திருத்தல் வேண்டும். இந்த பாடப்பரப்பினுடைய அடுத்தடுத்த விடயங்களுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இரண்டாவது விடயம்தான் இழுவிசை விகாரம், இழுவிசை தகைப்பு. இரண்டாவது விடயம் தான் இழுவிசை தகைப்பு, இழுவிசை விகாரம். மாணவர்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். விசையை பிரயோகித்து நாங்கள் இரண்டு செயற்பாடுகளை செய்யலாம். முதலாவது, ஒரு பொருளை இழுக்கலாம் அல்லது சில பொருட்களை விசையை பிரயோகித்து நெருக்கலாம். ஆகவே இந்த சொல் இரண்டும் பயன்படுத்தலாம். இழுவிசை தகைப்பு என்று சொல்லலாம் அல்லது நெருக்க தகைப்பு என்றும் சொல்லலாம். இழுவிசை விகாரம் என்றும் சொல்லலாம், நெருக்கல் விகாரம் என்றும் சொல்லலாம். சில சந்தர்ப்பங்களில் விசையை பிரயோகித்து இழுவையை ஏற்படுத்துகின்றோம். மிக அரிதான சந்தர்ப்பங்களில் விசையை பிரயோகித்து நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றோம். அப்படி நெருக்கம் ஏற்படுத்தப்படுகின்ற போது அவற்றை நெருக்க தகைப்பு என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இழுவிசை விகாரத்திற்கு வாய்ப்பாடு படித்திருப்பீர்கள். விசையின் கீழ் பரப்பளவு. இழுவிசை விகாரத்திற்கு படித்திருப்பீர்கள் ஆரம்ப நீளத்தின் மேல் நீட்சி. மாணவர்களை பாருங்கள், இழுவிசை தகைப்பு என்றால் சிம்பிளாக படிங்கள் பிசிக்ஸ் பாடத்தை. இழுவிசை தகைப்பு எனப்படுவது விசையின் கீழ் குறுக்குவெட்டு பரப்பு. இழுவிசை விகாரம் எனப்படுவது ஏற்பட்ட நீட்சி ஓவர் ஆரம்ப நீளம். ஏற்பட்ட நீட்சியை E என்று குறிப்பது வழமை, ஆரம்ப நீளத்தை L0 என்பதாக குறிப்பது வழமை. ஆகவே பாருங்கள், விஷயத்தை சொல்கின்றேன். ஏதாவது ஒரு இரப்பர் நாடா அல்லது ஒரு கோடு ஒன்றினை எடுப்போம். இந்த கோளினுடைய குறுக்குவெட்டு பரப்பு பாருங்கள் மாணவர்கள், இந்த கோளினுடைய குறுக்குவெட்டு பரப்பு A, இதனுடைய ஆரம்ப நீளம் L0, விசை பிரயோகிக்கப்படுகின்றது F என்கின்ற விசை.
பிரயோகித்ததன் பின்னர் ஏற்பட்ட நீட்சி E ஆக இருந்தால் இழுவிசை தகைப்பு F/A-யினாலும் இழுவிசை விகாரம் E/L நோட்டினாலும் தரப்படும். அதாவது இதிலிருந்து மாணவர்கள் சொல்லலாம் இழுவிசை தகைப்பிற்குரிய வரைவிலக்கணம் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பிற்கு செங்குத்தாக வழங்கப்படுகின்ற விசை இழுவிசை தகைப்பு எனவும் இழுவிசை விகாரம் இவ்வாறும் காட்டப்படும். இந்த இரண்டு வாய்ப்பாடுகளும் மாணவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருத்தல் வேண்டும். இந்த இரண்டு வாய்ப்பாடையும் பயன்படுத்தி யங்கின் குணகம் அல்லது யங்கின் மட்டு தொடர்பாக மாணவர்கள் படித்திருப்பீர்கள். அப்ப இழுவிசை தகைப்பு தெரிந்திருத்தல் வேண்டும், இழுவிசை விகாரம் தெரிந்திருத்தல் வேண்டும், அவற்றுக்குரிய வாய்ப்பாடுகள் தெரிந்திருத்தல் வேண்டும், அவற்றுக்குரிய அலகுகளும் தெரிந்திருத்தல் வேண்டும். மாணவர்களே பாருங்கள், விசையினுடைய சர்வதேச அலகு நியூட்டன், குறுக்குவெட்டு பரப்பினுடைய சர்வதேச அலகு மீட்டர் வர்க்கம். இதிலிருந்து இழுவிசை தகைப்பினுடைய சர்வதேச அலகு நியூட்டன் மீட்டர் -2 என்பதாக சொல்லலாம். நியூட்டன் மீட்டர் -2க்கு பதிலாக பஸ்காலையும் பயன்படுத்தலாம், ஆனால் பயன்படுத்துவது இல்லை. இழுவிசை விகாரம் நீட்சி சர்வதேச அலகு மீட்டர், ஆரம்ப நீளம் சர்வதேச அலகு மீட்டர், மீட்டர் வெட்டுப்படுவதனால் இங்கு அலகு அற்ற கணியம் பெறப்படும். பௌதிகவியலை பொறுத்த மட்டில் உங்களுடைய பாடப்பரப்பில் அலகு அற்ற 2 கணியங்கள் இருக்கிறது. முதலாவது இழுவிசை விகாரம், இரண்டாவது சார் அடர்த்தி அல்லது சார் ஈரப்பதன். இந்த 3 கணியங்களும் அலகற்ற கணியமாக இருந்திருக்கும். அவற்றையும் ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். ஆகவே மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் இழுவிசை தகைப்பு, இழுவிசை விகாரம், அவற்றினுடைய சமன்பாடுகள், அவற்றினுடைய நியம அலகுகள், இந்த விடயங்கள் டியூட்டோரியல் வீடியோவினூடாக உங்களுக்கு தெளிவு பெற்றிருக்கும். இவற்றுக்கு மேலதிகமாக இறுதியாக மாணவர்கள் ஒரு விடயத்தை படித்திருப்பீர்கள். இறுதியாக இந்த அலகில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை படித்திருப்பீர்கள். யங்கின் குணகம் அல்லது யங்கின் மட்டு. அதனை யங்கின் குணகத்தை பொதுவாக Y என்ற எழுத்தினால் குறிப்பது வழமை. யங்கின் குணகம், யங்கின் குணகம் படித்திருப்பீர்கள். யங்கின் குணகம் இழுவிசை தகைப்பின் கீழ் இழுவிசை விகாரம், இதனைத்தான் யங்கின் குணகம் என்று சொல்லலாம். நீங்கள் ஆரம்பத்தில் படித்திருப்பீர்கள் இழுவிசை தகைப்பிற்குரிய வாய்ப்பாடு F/A பிரித்தல் அடையாளம். விகாரத்தினுடையது நான் இப்பொழுதுதான் சொன்னேன், நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். இவற்றை சுருக்கி எடுக்கின்ற போது FL/AE சமன் யங்கின் குணகம் என்ற ஒரு வாய்ப்பாடு பெற்றிருப்பீர்கள். அதாவது இது பிரிபடுகின்ற போது அது தலைகீழாக மாறும். L/E இதிலிருந்து இந்த வாய்ப்பாட்டிற்கு வரலாம். ஆகவே யங்கின் குணகம் அல்லது யங்கின் மட்டு எனப்படுவது FL/AE தரப்படும். அதாவது யங்கின் குணகம் எனப்படுவது விசையினதும் ஆரம்ப நீளத்தினதும் பெருக்கங்களின் குறுக்குவெட்டு பரப்பு நீட்சியினது பெருக்கத்தை பிரிப்பதனால் பெறக்கூடிய ஒரு பெருமானமாக இருக்கும். இப்பொழுது யங்கின் குணகத்தின் சர்வதேச அலகை பார்ப்போம். விசையின் சர்வதேச அலகு நியூட்டன், ஆரம்ப நீளத்தின் சர்வதேச அலகு மீட்டர், குறுக்குவெட்டு பரப்பளவு மீட்டர் வர்க்கம், நீட்சி மீட்டர். ஆகவே மீட்டர் சுருக்கப்படுகின்ற போது யங்கின் குணகத்தினுடைய சர்வதேச அலகு நியூட்டன் மீட்டர் -2. ஆகவே யங்கின் குணகத்தின் சர்வதேச அலகும் இழுவிசை தகைப்பினுடைய சர்வதேச அலகும் சமனாக இருக்கிறது. அடுத்து மாணவர்களுக்கு ஒரு விஷயம் விளங்க வேண்டும். இந்த யங்கின் குணகம் எனப்படுவது ஒரு பதார்த்தத்திற்கு ஒரு மாறிலியான ஒன்று. அதாவது செம்பிற்கு ஒரு யங்கின் குணகம் இருக்குமாக இருந்தால் அது செம்பிற்கு மாறாத ஒரு பெருமானம். இரும்பிற்கென்றால் இரும்புக்கு அது ஒரு மாறாத பெருமானம். மனிதனுடைய எலும்புக்கு என்றால் அது மனிதனினுடைய எலும்பிற்கான யங்கின் குணகமாக இருக்கும். அது ஒரு மாறாத பெருமானமாக இருக்கும் என்பதை மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆக இறுதியாக இந்த பாடப்பரப்பில் மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது, ஒரு விசையை பிரயோகித்து
ஏதாவது ஒரு மீள்தன்மையுள்ள பொருளில் வேலையை செய்யலாம். அப்படி செய்கின்ற போது அங்கு நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற சக்தி மீளியல் சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த சக்திக்குரிய வாய்ப்பாடுகள் 2 இருக்கிறது. அவை 2ம் தெரிந்தால் இந்த பாடப்பரப்பு இலகுவாக சுருக்கமாக நிறைவுக்கு வரும். பாருங்கள், ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம். நான் ஆரம்பத்தில் எடுத்தது போன்று ஒரு கோல். அந்த கோடிற்கு ஒரு விசை F ஐ பிரயோகிப்போமாக இருந்தால் அங்கு செய்யப்பட்ட வேலை அரை F-யினால் தரப்படும். அரை F-யினால் தரப்படும் அல்லது அரை KE வர்க்கத்தினால் தரப்படும். ஏதாவது ஒரு பொருளுக்கு இழுவிசை ஒன்றை பிரயோகித்து ஏதாவது ஒரு வேலை ஒன்றினை செய்வோமாக இருந்தால் அங்கு செய்யப்பட்ட வேலையானது அது மீளியல் சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கும். அப்படி செய்யப்பட்ட வேலையினை கணிப்பதற்கு 2 சமன்பாடுகள் இருக்கிறது. முதலாவது அரை F-E மாணவர்கள் படித்திருப்பீர்கள். இதனை நிறுவி காட்டுகின்றேன் பாருங்கள். மாணவர்கள் பிசிக்ஸ் மெக்கானிக்ஸில் படித்திருப்பீர்கள். வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் என்று படித்திருப்பீர்கள். வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். விசையை பார்ப்போம். ஆரம்ப விசை 0, இறுதி விசை F. ஆகவே இடை விசையைத்தான் நாங்கள் விசையாக பயன்படுத்தலாம். ஆரம்ப விசை 0, இறுதி விசை F. ஆனால் நாங்கள் இங்கு விசைக்கு பிரதியிட வேண்டிய பெருமானம் இடை விசை. அதனால் அரை. இந்த F என்ற விசையை பிரயோகிப்பதனால் ஏற்பட்ட நீட்சியை E என்று சொன்னால் நகர்ந்த தூரம் E. ஆகவே வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். அதை பயன்படுத்தி வேலை சமன் அரை F-E அல்லது இந்த F-க்கு பதிலாக ஹூக்கின் விதிப்படி KE F சமன் KE என்று படித்திருக்கிறீர்கள். ஆகவே F-க்கு பதிலாக KE ஐ பயன்படுத்தினால் இந்த வாய்ப்பாடு அரை KE வர்க்கம் என்பதை நிறுவலாம். ஆகவே இந்த வாய்ப்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே செய்யப்படுகின்ற வேலையானது F விசையிலும் ஏற்பட்ட நீட்சியிலும் தங்கியிருக்கும். அல்லது செய்யப்பட்ட வேலையானது K ஹூக்கின் ஒருமையிலும் ஏற்பட்ட நீட்சியிலும் அடங்கியிருக்கும். இவ்வளவுதான் இந்த சடப்பொருளியல் பாடப்பரப்பில் மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான வாய்ப்பாடுகள். இந்த வாய்ப்பாடுகளை பயன்படுத்தித்தான் அடுத்த டியூட்டோரியல் வீடியோவில் கடந்த கால வினாக்களை உங்களுக்கு நான் செய்து காட்ட இருக்கின்றேன். இறுதியாக இந்த பாடத்தினுடைய இன்றைய சமரி, அதாவது இன்று படித்த விடயங்களை இலகுவாக தொகுத்துக் கொள்கின்றேன். இதிலிருந்து மாணவர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளலாம். சடப்பொருளியலோ அல்லது பௌதீகவியலோ கடினமான ஒரு பாடம் அன்று. அது மிக இலகுவாக படிக்கக்கூடிய ஒரு பாடம். வெறுமனே 2 நிமிடத்தில் இந்த பாடத்தை முற்றுமுழுதாக முடித்து விடலாம். மாணவர்கள் 2 நிமிடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பாடம் என்று நினைக்க தேவையில்லை. கடந்த வருடம் இந்த பாடப்பரப்பில் முழுமையான ஒரு கட்டுரை வினா இடம்பெற்றிருந்தது என்பதை மாணவர்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே முதலாவது மாணவர்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும் ஹூக்கினுடைய விதி, ஹூக்கினுடைய சமன்பாடு. முதலாவது சமன்பாடு F சமன் KE. இரண்டாவது ஹூக்கினுடைய வரைவு. மூன்றாவது மாணவர்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும் இழுவிசை தகைப்பு. இழுவிசை தகைப்பு அதற்குரிய வாய்ப்பாடு மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும். இழுவிசை தகைப்பு F/A. இழுவிசை விகாரம். இழுவிசை விகாரம். இழுவிசை விகாரம். இழுவிசை விகாரம் நீட்சி ஓவர் ஆரம்ப நீளம். இவற்றிலிருந்து யங்கின் குணகம் படித்திருப்பீர்கள். இழுவிசை தகைப்பு, இழுவிசை தகைப்பின் கீழ் இழுவிசை விகாரம். இதிலிருந்து யங்கின் குணகம் FLAE என்ற ஒரு வாய்ப்பாடினை மாணவர்கள் எடுத்திருப்பீர்கள். ஆக இறுதியாக செய்யப்படுகின்ற வேலைகளை அரை FE அல்லது அரை KE வர்க்கம்
என்பதால் வரைந்திருப்பீர்கள். இந்த விடயங்கள் இவ்வளவு மாணவர்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த பாடப்பரப்பு மாணவர்கள் என்ன கேள்வி வந்தாலும் இலகுவில் அணுகக்கூடியதாக இருக்கும். அடுத்த டியூட்டோரியல் வீடியோவினூடாக வினாக்களோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன்.